நாம் பாடு ஒன்றும் கிடையாது. அந்த காலத்தில் நம்ம எப்படி எல்லாம் பெற்றாங்க அப்படின்னா 12 வருஷ காலம் ஒரு நிஜமான குரு பெருமானுடைய சீடனாக இருக்கணும். அப்படி இருந்து அவங்க கேட்டதெல்லாம் அவங்களுக்கு பணிவிட செஞ்சு அந்த 12 வருஷம் முடிஞ்சதுக்கு அப்புறமும் அவங்கள சோதிப்பாங்களாம். சோதிச்சு நீ லாயக்கா அப்படின்னு பார்த்து அதுக்கப்புறமா அவங்களுக்கு இது கொடுப்பாங்க. இந்த உபதேசம் செய்வதனும் உபதேசம் செய்வார் தாமே அப்படின்னு நிறைய பாடல்கள் நமக்கு எல்லாம் பெரியவங்களே அப்படி சொல்லி வச்சிருக்காங்க. சிவானந்த போதன்னு ஒரு நூல், அந்த நூல் ஒரு மெய்ஞானி மெய்கண்ட தேவர்னு ஒருத்தவங்க 1300 வருஷத்துக்கு முன்னாடி எழுதின நூல் அது. அந்த நூல் எல்லாரும் படிக்கணும் அப்படின்னு சொல்லி தெய்வம் அது என்னன்னா, அந்த நூல் சீடனுக்கும் ஆசானுக்கும் இடையே நடக்கிற சம்பாஷணை. இப்போ அந்த சீடன் பல விதமான கேள்வியெல்லாம் கேட்பார். அவ்வளவுக்கும் ஆசான் அவங்களுக்கு எடுத்து சொல்லுவாங்க. அந்த நூலை நமக்கு தெய்வம் 1972 நம்ம சாலையிலேயே பிரிண்ட் பண்ணி எல்லாருக்கும் இதை கொடுக்கணும்னு சொல்லி, எல்லாரும் கொடுக்கணும்னா என்ன, அப்போ எல்லாரும் படிக்கணும். அப்போ படித்து அதனுடைய உன்னதம் ஆசான்கிட்ட நம்ம எப்படி நடந்துக்கணும், ஆசானுடைய உன்னதம் என்னன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு அது தேவை அப்படின்றதுனால அதை கொடுக்க சொன்னாங்க. அதே மாதிரி குருகீதையும் அப்போ பிரிண்ட் பண்ணி சாலையில் உள்ள பிரிண்டிங் ப்ரெஸ்ஸில் பண்ணி எல்லாருக்கும் கொடுத்தாங்க. அப்படி இன்னும் நடந்த குருகீதையை பார்த்தீங்கன்னா அது அதில் குருன்னா யாரு அப்படின்ற அந்த எல்லா இதுவும் அதில் இருக்கு. இது மாதிரி எந்த நூல்லையும் குருபிரானை பற்றி சொன்னது கிடையாது. இதெல்லாம் நம்மளுக்கு படிக்கணும்னு சொல்லி நமக்கு எடுத்து வச்சிருக்காங்க. நம்ம இதெல்லாம் எதுக்கு அவங்க சொல்லியிருக்காங்க, அவங்கள நமக்கு சுலபமாக கிடைச்சிட்டாங்க, எந்த இதுவும் கிடையாது. அவங்க தான் வந்தவங்க, சர்வேஸ்வரன் எல்லாரையும் அனுப்பிச்சு வச்சவங்க அவங்க. அதனால இந்த காலத்துல நம்மளால எதுவும் பண்ண முடியாது அந்த மாதிரிலாம் அப்படின்றதுனால சட்டத்தையே மாத்தினாங்க. அந்த வல்லமை அவங்க கிட்ட இருக்கு. அதனால அந்த சட்டத்தையே மாத்தி நீ வந்தா போதும், கையெழுந்தினா போதும் உனக்கு கொடுக்குறன்ற அளவுக்கு அந்த விதியெல்லாம் மாத்தினாங்க. வேற யாரால இதை செய்ய முடியுமா? அந்த மாதிரி அப்படி செய்யும் போது அவங்களுக்கு அவங்க கிட்ட நம்ம எப்படி நடந்துக்கணும், அந்த எண்ணத்துல சதா அவங்க இருக்கணும். நாம நினைக்கிறது அவங்களுடைய உள்ளத்துல நம்ம மேல அந்த எண்ணம் வரும். ஆசானை நம்மளுடைய அன்புனால அவங்கள நம்ம கிட்ட மாட்டி வச்சுக்கணும். சில பேர் பாத்தீங்கன்னா, இப்ப சாதாரண உங்க வீட்டுல ரொம்ப சொந்தமா இருக்காங்க, ஒருத்தர் மேல பிரியம் அதிகமா இருக்கும். அவர் ஏதாவது சொன்னா, அவர் எதுக்கு நான் கட்டுப்பட்டவன், அதுக்கு மேல நான் மீறி நடக்க மாட்டேன், அவருக்காக நான் என்ன வேணா செய்வேன், இப்படியெல்லாம் நம்ம நடக்கணும் சாதாரண இதுக்கு. அப்போ நம்ம மேல நமக்கு இவ்வளவு கருணை வச்சு நமக்கு அந்த இறுதியில வர்ற யமன் கிட்ட நம்மள ஒரு கோழி குஞ்சு பருந்துகிட்ட தாய் கோழி எப்படி காப்பாத்துறது அப்படி நம்மளை காப்பாத்துறாங்க. அந்த இறைவனுடைய சந்திப்பை நமக்கு கொடுக்குறாங்க. யமனுடைய சந்திப்புல இருந்து நம்மளை ஒழிச்சு, அவனுடைய சந்திப்பே நமக்கு அவன் கண்ணுக்கே அவங்க நம்மளை காட்டுறதில்லை. கண்ணாமூச்சி விளையாடுற மாதிரி ஏதாவது ஒரு திரைக்குள்ள நம்மளை மறைக்கிற மாதிரி அவங்க நம்மளை அந்த அவனுடைய கண்ணுல இருந்து நம்மளை மறைச்சி அந்த இறுதி நேரத்தில் காப்பாத்துறாங்க. அப்போ என்ன ஒரு இதா நாம இருக்கணும், அதுக்கு நன்றியா இருக்கணும். அப்போ என்ன ஒரு நினைவுல நம்ம அவங்கள இருக்கணும். இப்போ அவங்கள அதுதான் ஒரு பாடல் சொல்றாங்க, என்னையே நினைந்தெழு உன் மனத்தினை என்னிடையே வை, என்னையே நினைந்திரு நீ மற்றனைக்கே பூசனை செய், என்னையே குருவாக்குள் எப்போதும் இது செய்யில், என்னையே நீ வந்தடைது இது மெய்யே இது மெய்யன்னு சொல்றாங்க. அவங்கள நினைச்சிட்டு இருக்கிறது ஒன்று மட்டும்தான் நீ நம்ம செய்ய வேண்டிய ஒரு வேலை. அந்த நினைவு நமக்கு எந்த அளவு நம்ம அவங்க மேல வைக்கிறோமோ அதுதான் நமக்கு பலன். தவம்ன்றதே நாம அவங்க மேல எவ்வளவு அன்புப்படியா அவங்கள நினைக்கிறோமோ அதுதான் தவம். எப்படியெல்லாம் அவங்க தவத்தை நமக்கு கிடைக்கணும் அப்படின்றதுக்காக குழல் உணக்கத்தை வச்சிருக்காங்க. அந்த குழல்ல ஊதுறது அவங்க தவவிரதர்கள் ஊதுறது அவங்களுடைய தவம். அந்த சக்தியை அவங்களுக்கு கொடுத்துருக்காங்க. அப்போ அந்த குழல் எக்காலத்தையும் துந்துமியும் அந்த இதையும் நம்ம கேட்கணும். அப்போ அந்த வணக்கத்துல கலந்தாதானே கேட்க முடியும். விடுதலை உட்காந்து நம்ம லேட் ஆயிடுச்சு, நம்ம முடியல அப்படின்னு உட்காந்தா எப்படி கிடைக்கும்?
ஸோ இப்படியெல்லாம் நம்ம அந்த தவத்தை நம்ம பெறணும். பாரா வணக்கம் பார்க்கணும். அதுல வந்து எவ்வளவு தவம் கொடுக்குறாங்க. இப்படி ஒவ்வொன்றுக்கும் எப்படியெல்லாம் நீ பண்ணா வந்து சின்ன சின்ன வேலை செஞ்சா கூட நம்ம கூலி கொடுத்து தானே நம்ம வேலை வாங்குறோம். அப்ப நமக்கு வந்து சின்ன சின்ன ஒரு சின்ன வேலை செஞ்சாலே உங்களுக்கு இவ்வளவு தரேன் அப்படின்றாங்க. ஒரு அடக்கத்துல கலந்துக்கினா 3 வருஷ தவப்பலனா உனக்கு கொடுக்குறேன்றாங்க தெய்வம். இப்படி ஒவ்வொன்றுக்கும் வந்து நமக்கு அவங்க இனாமா கொடுக்குறாங்க. அப்ப நம்ம செய்ய வேண்டியதெல்லாம் என்ன? அவர்களின் நினைவுல நம்ம எப்பவும் நம்முடைய நினைவுல அவர்கள் எப்பவுமே இருக்கும். அதுதான் நம்ம செய்ய வேண்டியது. அதுக்கு என்னெல்லாம் வழின்னு அதுக்கு நிறைய உழவு சொல்லியிருக்காங்க. நூலை படிச்சா அதுல எவ்வளவு உழவு சொல்லியிருக்காங்கன்னு உங்களுக்கு தெரியும். அப்போ நமக்கு வந்து நமக்கு 24 மணி நேரம் பத்தல ஒரு நாளைக்கு. 24 மணி நேரம் பத்தல. அப்போ அந்த நேரத்துல நம்ம நூல் படிக்கிறதுக்கும் தெய்வத்தை நினைக்கிறதுக்கும் நம்ம ஒதுக்கி வச்சுக்கணும். எப்படியாவது நூல் படித்தால் அவர்கள்கிட்ட நம்ம போயிடும். அவங்களுடைய எண்ணத்துல நம்ம இருப்போம். இது வந்து ரொம்ப அவசியம். இப்போ சபைக்கு வரணும், சபைக்கு வர்றது இதெல்லாம் வந்து இப்போ இதெல்லாம் எப்படி தெரியும்? இப்போ எவ்வளவு நிகழ்வுகள் சொன்னாங்க, ஒவ்வொருத்தருக்கு என்ன பதவி கிடைச்சதுன்னு சொன்னாங்க. சாலை எல்லையே மண்ணில் காலை வைக்க மாட்டேன்னு அவருக்கு தெய்வம் ஒரு பதவி கொடுத்துருக்காங்க. அப்போ இதெல்லாம் வந்து எப்படி கிடைக்கும்? எப்படி கிடைக்கும் அதெல்லாம்? ஸோ இந்த நிகழ்வுகள்லாம் எப்படி தெரியும்? இதெல்லாம் சபைக்கு வந்தால்தான். கூடி சங்கம் தேட தேட கோதருந்திடம் அப்படின்னு பாடி பாடி நாட நாட பசுமை திரையரும். நம்ம கிட்ட எல்லா திரையும் இருக்கு, ஏகப்பட்ட திரை இருக்கு நம்ம கிட்ட. அது எல்லாத்தையும் அறுக்கிறதுக்கு அவங்க நமக்கு வழி சொல்றாங்க. இதைத்தான் நம்ம செய்யணும். ரொம்ப உடம்பு முடியல, சுகர் எக்கச்சக்கமா ஏறி போச்சு, அது ஏறி போச்சான்னு கூட தெரியாது. பிளட் டெஸ்ட்டுக்கு வரணும், காலங்காத்தால வெறும் சாப்பிடாம வரணும்னா 6 மணிக்கெல்லாம் கிளம்பி ஆஸ்பத்திரிக்கு போறோம்ல, வரமா இல்லையா? சாப்பிட்றதுக்கு முன்னாடி பிளட் டெஸ்ட் பண்ணணும், எதுவும் பச்சை தண்ணி கூட குடிக்காம போகணும். அதுக்கெல்லாம் நம்ம போறோம் இல்லையா? நம்ம உடம்புக்கு சின்ன ஒரு இது வந்தா. அப்போ இது எல்லாத்தையும் நம்மளை காப்பாத்துற அந்த சர்வேஸ்வரன் நமக்கு வந்து அவங்கள நினைக்கிறதுக்கு வந்து ஒரு இதெல்லாம் தான் வாய்ப்பு. சபைக்கு வந்தால் நமக்கு எவ்வளவு விஷயங்கள் நமக்கு தெரியும். அவங்களுடைய எண்ணம் நமக்கு அது மேல. 4 பேர் கூடி சேர்ந்து படித்தால அங்க நான் இருக்கேன்னு தெய்வம் சொல்றாங்க. இப்போ இவ்வளவு பேர் கூடி இருக்கிற இடத்துல அவங்க இல்லையா? அப்போ உட்கார்ந்துருக்காங்க, நம்ம பார்க்கல, நமக்கு தெரியாது. அப்போ அவர்கள் இவ்வளவு தூரம் நமக்கு செய்யறாங்க, செய்யறதுக்கு காத்திருக்காங்க. தாய் வந்து தன் பிள்ளை வந்து அவன் எப்போ வருவான் சாப்பிட, அவன் சாப்பிட்டதுக்கு அப்புறம் தான் எங்க அம்மா சாப்பிடுவாங்க. எங்க காலத்துல நான் சிறு வயதுல இருக்கும்போது எங்க அம்மா நான் ஸ்கூல் விட்டு வந்து சாப்பிட்டு போனாதான் அப்புறம் சாப்பிடுவாங்க. வீட்டில் உள்ள எல்லாரும் தன்னுடைய பிள்ளை வந்து அவனுக்கு இல்லாம போயிருமோ அப்படின்னு தான் சாப்பிடாம பட்னியா இருந்து தன் பிள்ளை கொடுப்பாங்க. அப்படி வந்து இவர்கள் வந்து நம்ம தாயின் கருணை, தாயை விட மேலான பல 1000 மடங்கு மேலான கருணைன்னா அப்ப எப்படி இருக்கு? அப்ப அந்த கருணைக்கு நம்ம அளவு சொல்ல முடியுமா? அந்த ஒரு கருணையோட நமக்கு கையேந்திர அத்தனை பேருக்கும் நம்மளை ஏத்துக்கிட்டு அவங்க கொடுக்குறாங்க. அவர்களை நாம் நினைக்கிறது ஒண்ணு மட்டும்தான் நம்ம வேலை. அதுக்கு என்னெல்லாம் வழியோ அதெல்லாம் நம்ம செய்யணும். சாலைக்கு போக முடியலையா, சாயந்தரம் வணக்க நேரத்துல வீட்டுல இருந்து வணக்கம் பண்ணுங்க. காலையில சொன்ன மாதிரி சங்கல்ப மந்திரம் 7 மணிக்கு காலையில எழுந்ததும் 16 முறை வந்து மூல மந்திரம் சொல்லணும். இரவு படுக்கிறதுக்கு முந்தைய அவங்கள நினைச்சு 16 முறை மூல மந்திரம் சொல்லணும். இதெல்லாம் வந்து நமக்கு உழவு சொல்லி வச்சிருக்காங்க, சரியா? ஒரு அனந்தகி வந்து அவங்க சாலையில மெம்பரா சேர்ந்து காஷாய தீட்சை வாங்குறாங்க. அப்பெல்லாம் காஷாய தீட்சை வாங்கினாதான் மூல மந்திரம் சொல்லி தருவாங்க.
69க்கு முன்னாடி எல்லாம் அப்படிதான். ஸோ அப்போ ஆண்களுக்கு தனியாகவும் பெண்களுக்கு தனியாகவும் தூரமாக கூட்டிகிட்டு போய் அவங்க ஒரு அனந்தரம் அனந்தகியும் அவங்களுக்கு சொல்லிக் கொடுப்பாங்க. காஷாய தீட்சை வாங்கி முடித்ததும் அவங்கள கூட்டி போய் சொல்லிவிட்டு மூலமந்திரம் சொல்லிவிட்டு அவங்கள சொல்ல வச்சுட்டு அவங்கள பழக்கி ஒரு கொஞ்ச நேரத்தில் அவங்கள மூலமந்திரம் அது என்ன அந்த 4 லைனை வந்து மனப்பாடம் பண்ணுறது அதில் சொல்லி கொடுத்து அவங்கள மனப்பாடம் பண்ண வச்சு கொண்டு வந்து அதுக்கப்புறமா தெய்வத்தை சன்னிதானத்தில் வந்து தரிசனம் பண்ணுவாங்க. அவங்க வந்து வணங்கினதுமே தெய்வம் கேட்குற முதல் கேள்வி, மூலமந்திரம் வாங்கிட்டியா? வாங்கிட்டேன் தெய்வமே, நல்லா நாக்கில் ஒட்ட வச்சுக்க அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படி அந்த அக்காவுக்கு வந்து ஒருத்தங்க வந்து ஒரு அக்கா அவங்க சொல்லித்தராங்க. எல்லாம் சொல்லிவிட்டு மூலமந்திரத்தை காலையில் எத்தனை வாடி சொல்லணும், இப்போ இப்படி சொல்லணும் அப்படின்னு எல்லாம் சொல்கிறாங்க. என்னால் அது மாதிரிலாம் சொல்ல முடியாது, வீட்டில் பெரிய கூட்டு குடும்பம், எனக்கு நிறைய வேலை, இது மாதிரிலாம் என்னால் அந்தந்த நேரத்துலலாம் சொல்கிறதுலாம் கஷ்டம் அப்படின்னு சொல்கிறாங்க. சரின்னு அவங்க சொல்லி கொடுத்துட்டு இவங்க வந்து வணங்கினதுமே எல்லாரையும் கேட்ட கேள்வி இவங்கள கேட்கல. அவங்க வணங்கினதுமே தெய்வம் வந்து அவங்க சொல்கிறாங்க, மூலமந்திரம் சொல்ல முடியாட்டா என்ன நினச்சிக்கோப்போ அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ அந்த திரைமறைவில் நடந்தது அவங்களுக்கு தெரியாதான். அப்போ என்ன அதுக்கு மூலமந்திரம் சொல்ல முடியாட்டா பரவாயில்ல, என்ன நினைச்சுக்கோ. எவ்வளவு சுலபமா, இதுக்கு மேல எவ்வளவு சுலபமா சொல்ல முடியுமா? எளிமையா? அதுக்குள்ளவா கஷ்டம்? அந்த மாதிரி அவங்கள நம்ம நினைவுல வைக்கிறது ஒண்டிதான் நம்ம செய்யற ஒரே வேலை. அது நம்ம செஞ்சோம்னா போறோம். எல்லோரும் அவர்களை நாம் எப்பவும் நம்ம நினைவில் வைத்து நம்ம எதுக்கு வந்தோமோ அந்த பலனை பெறுவோம். எல்லோருக்கும் நமஸ்காரம்.